அதிசயபுரத்தில் 46வது ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சுன்னு வரிசையாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆண்டு விழா நடந்துச்சு. அது பிள்ளைங்க டான்ஸு, பாட்டு, ஸ்கிட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் உபவாச ஜெபம் திரைப்படத்தில் நடந்துச்சு. அது வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் 2 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷன் கூட்டமும் நல்லா இருந்துச்சு. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இவங்க தான் பிரசங்கம் பண்ணாங்க. ப்ரோக்ராம்லாம் ஒரு பக்கம் நடக்க, ஒரு பக்கம் ஐக்கிய விருந்து வச்சுருந்தாங்க. இந்த ஐக்கிய விருந்து 2 நாள் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் தோசை, இன்னொரு நாள் காலையில் பூரி, மதியம் ஒரு நாள் பிரியாணி, இன்னொரு நாள் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, மீன் பொரியல்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு. விடிய காலை 3 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு. நானும் சர்ச்சில் ஒரு பக்கம் உட்காந்து சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அசனத்துக்கு ரைஸ்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 23 மூடை அரிசி பொங்குவாங்க. அதுக்கு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய அண்டாலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக ரைஸ் பொங்குவாங்க. அசனம் பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் பந்தியில் போய் உட்காந்துட்டோம். இங்கே ரைஸு, சாம்பார், பொரியல், பாயாசம் வச்சுருந்தாங்க. ரைஸ் பெரிய அரிசியில் தான் பொங்குவாங்க. சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடும்பங்களின் பல்சுவை நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதில் ஃபேமிலியாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்த நாள் வாலிபால் மேட்ச் நடந்துச்சு. அதில் பக்கத்து ஊர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் அதிசயபுரம் வின் பண்ணாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்க பாய்.